கோயில் போய் எங்கள் அங்காயே செல்வாங்க உச்சி வெயில் நேரத்தில் இந்த நேரம் பெண்கள் நடுவில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் அழுகுரல் கேட்கிறது. அது எந்த குரல்? எந்த குரல் அரசு? தளர்ந்த குரல். அந்த தளர்ந்த குரல் மகனே மகனே என்று அழுகிறார்கள். மகனே மகனே என்று அழுகிறார்கள். அவர்களுக்கு என்ன குறை தெரியல அரசு. மந்திரியாரே அரசே நீங்கள் சென்று அழைச்சிட்டு பாருங்க. முடியாது அரசு. ஏன் முடியாது? காவல் ஐயா வாங்க போயிட்டு வா. இந்த போடுறா முடியாது போய் அழைச்சிட்டு வா. முடியாது அரசு. போய் அழைச்சிட்டு வா. முடியாது முடியாது அவர்கள் எப்படி எப்படி அந்த குரல்வாசி கேட்டா எப்படி இருக்குது? கத்தனல் கத்தனல் குழலான காரிய கிழமையானையே சந்தோஷமுடன் எச்சந்தி நீ ஜடிவில் அழைத்து வாரா. பெண்கள் அழுகிறார்களே அழைச்சிட்டு வாங்க சொன்னா முடியாது அரசு. அழைச்சிட்டு வா. முடியாது அரசே. யோ மந்திரியாரே அரசே இவ்விடம் வருவாய். வாய்விடம் நீ யாரு? கை கை நீ யாரு? மந்திரி. நீ யாரு? மன்னன் சொல்வதை மந்திரி கேட்பதா அல்லது மந்திரி சொல்வதை மன்னன் கேட்பதா? மன்னன் சொல்வதுதான் மந்திரி கேட்க வேண்டும். இதுல என்ன சந்தேகம்? சரியான ஒப்பனை. ஆமா. நீ யார்? நான் யார்? மகாராஜா. காவலன் சொல்வது மந்திரி ராஜா கேட்பதா ராஜா சொல்வதை காவலன் கேட்பதா? பேசுவதில் குறை என்பது தெரியவில்லை. ஆனால் செயலாற்றுவதிலேதான் உங்களுக்குள்ளே வித்தியாசம் ஏற்படுகிறது. என்ன அரசு வித்தியாசம் குறை? நான் யார் ராஜா சொல்லுகிறேன். காவலனும் மந்திரி யாரும் மறுக்கிறீர்கள். ஏன் மறுப்பது காரணம் என்ன? அரசே நம் நாட்டிற்குள்ளே பெண்கள் வரக்கூடாது. பெண்களை அழைத்து வர சொல்கிறீர்கள். அடுத்தது அதனால் நாமதாரிகள் வரக்கூடாது. என்ன சட்டம்? பெண்கள் வரக்கூடாது நாமதாரிகள் வரக்கூடாது. இந்த சட்டத்தை போட்டது யாரு? நீங்க தான் போட்டீங்க. அந்த சட்டத்தை நான் அமுல்படுத்தாமல் நான் தள்ளுபடி செய்கிறேன். கேள்வி யாரு? அவர் மந்திரியா? அந்த சட்டத்தை நான் அமல்படுத்தாமல் தள்ளுபடி செய்கிறேன். இப்ப தெரிஞ்சு போச்சு அவங்க ரெண்டு பேரும் எண்ணமும். தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? என்ன ஆட்சி விட்டு யாருன்னா ஒரு முடி கொட்டிங்க. ஏன் மக்கள் என்ன நினைப்பார்? என்ன நினைப்பார்? யாரோ பெண்கள் நம் நாட்டிலே வராத பெண்கள் வந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அழுகிறார்கள். ராஜா மக்கள் குறை தீர்க்கிறது நம்ம ராஜா உட்காந்துக்கிறான். இவன் மக்கள் குறை தீர்க்காமல் யாரு எப்படி கட்டு போன என்ன அப்படின்ற எண்ணத்தோடு மன்னன் இருக்கிறான். இவன் ஒரு மன்னனா என்று என்னை சொல்ல வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும். ஆட்சி விட்டு யாருக்கிட்ட நீ ஆட்சியில உட்காரணும். அந்த மந்திரி பாதிக்கு நீ போன என்ன வேலைக்கு கிட்ட அரசு என்ன எப்படி ஓஷன் நினைக்கிறீங்க? அந்த எண்ணம் எல்லாம் இல்லை அரசு. பெண்கள் வந்தால் ஏதாவது ஆபத்து நேர்வரும். மன்னன் நான் சொல்கிறேன். ஆமாம் இது மன்னனுடைய கட்டளை. கட்டளை எப்படி
இது அரச கட்டளை. ஓ அப்படியே இப்படி தெச்சில வராளுகோ மதமே நம்ம எது வந்து தெரியாத நம்மால் வந்து எடுத்துடா. அரே ஜானாட்டி தங்கிடாடி அந்த யார் என்ன சொன்னார்? அரசர் அழைத்து வரும்படி உத்தரவு. என்ன அரசர்? நீ யாரு? மந்திரி. மந்திரி ராஜாவுக்கு காந்திரி கண்டப்பட்ட இந்த கேள்வி காவல் இந்த கேள்வி இந்த வயசுல இந்த ஆட்டு ஆடுது. என்னத்துல ஆடி இருக்கோம்? இல்ல கேள்வி வேலையே மாறுது. இப்படி மகனே அண்ணனே என்று கத்தி கதற மகன் இல்லையே என் செல்வமே. எனக்கு பார்த்தவர் எல்லாரும் யார பார்த்தாலும் என் மகனாவே தெரியும். யாரு எங்கள் மகன் பாலனில்லை என்று பாலன் இல்லையே என்று கத்தி கதற வேண்டாம். பாலநிலையா எங்க அரசிடத்திலே வந்தால் பிள்ளை கொடுப்பாரு. சொல்றா மேல வைக்காத. அரசிடத்துல போன என்ன கொடுப்பாரு? உனக்கு என்ன இல்ல மகன் இல்லையா? இல்ல இல்லையே. ராஜா வேண்டுமா? ராஜா விடுவார் உனக்கு பிள்ளை. 16 வயசு 21 வயசு எப்ப மட்டும்தான் உங்க ராஜா எனக்கு பொண்ண கொடுப்பாரு. இல்லன்னு கேளுங்க என் மகன் இருந்தார். அதான் ராஜா கிட்ட வாங்கினா ராஜா பொண்ண கொடுப்பார். அப்படி சொல்லாரா? ராஜா இடத்திலே வந்தால் உங்கள் பிள்ளையை தேடி கொடுப்பார். எல்லாம் பொண்ண கொடுப்பாரு. தொலைத்து விட்டு யார பாலனை பாரி கொடுத்து மக்கள்
நிக்கிறீங்க என் மகனை பார்க்கணுமே என் குழந்தை பார்க்கணுமே அதெல்லாம் ஆடுதா உனக்கு என்ன கேள்வினா ஆடுதாடா செய்யும் என்ன கேட்டே வருது பட்டி பாட்டி பிள்ளைதானே வேணும் ஆமா பிள்ளை வா கூட சொல்றேன் நான் என் மகன் ராஜா ரெடியா இருக்கிறாரு விடுப்பா ஆளு கட்டு விடாது சரியா நாட்டு கட்டி அடுக்குது இல்ல இப்பயே மாதிரி அதே பொண்ணு பாருது நானும் பண்ணிருப்பேன் நான் ஆட்டுவேன் ஓடிக்காத உடம்பு ஓச்சி மாதிரி சரீரம் நான் ஆட்ட மாட்டான் பார்த்து அவர் பிடிங்க போட்டு அரசிடத்தில் போனால் உன் பிள்ளையை தேர்ந்தெடுப்பார் உண்மையாகும் ஆமா நிச்சயம்